வணக்கம். இப்போ நாம தினமும் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துற ஒரு வார்த்தை இருக்கு. அன்பு அதானே சொல்ல வரீங்க? ஆமா, அதேதான். அன்பு. நீங்க உங்க குடும்பத்துக்கிட்ட, நண்பர்கள் கிட்ட, ஏன் சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள பத்தி பேசும்போது கூட, எனக்கு இது மேல ரொம்ப அன்பு இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு சாதாரண வார்த்தையா மாறிடுச்சு. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நாம காட்டுற அந்த அன்புல எவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஒழிஞ்சிருக்கு. நான் ஒருவர் மேல அன்பா இருந்தா அவர் என்னை திருப்பி நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அல்லது சமூகத்துல நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். எக்ஸாக்ட்லி. இப்படி ஏதோ ஒரு கலப்படம் நம்ம அன்புல இருக்கத்தான் செய்யுது. அப்படியானால் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம, ஒரு வியாபார நோக்கமும் இல்லாம இருக்கிற அந்த தூய்மையான அன்பு, அதாவது பியூர் லவ்னா என்ன? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமா, நாம இன்னைக்கு விவாதிக்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவங்க எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற நூல்ல இருக்கிற மார்ச் 10ஆம் தேதிக்கான ஒரு மிக முக்கியமான குறிப்பைத்தான். அதோட தலைப்பு பியோர் லவ், அதாவது தூய்மையான அன்பு. இது நாம அன்றாடம் பார்க்கிற உறவுகளை முற்றிலும் ஒரு புதிய கோணத்துல பார்க்க வைக்க போகுது. நிச்சயமா. இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒன்ன மனசுல வச்சுக்கணும். தூய்மையான அன்புங்கிறது ஏதோ புத்தகங்கள்ல மட்டும் இருக்கிற ஒரு கற்பனையான தத்துவம் கிடையாது. அது நம்ம கண் முன்னாடியே இருக்கிற ஒரு நிதர்சனம். ஆனா நாம அத பெருசா கவனிக்கிறதில்ல. உண்மைதான். சுவாமி சித்பவானந்தர் தன்னோட குறிப்பை தொடங்குற விதமே நம்மள ஆச்சரியப்பட வைக்கும். அவர் சொல்றாரு, குழந்தை தூய்மையான அன்பின் உருவகம், அது எந்த உலகியல் லாப நோக்கத்தாலும் கரைப்படாதது அப்படின்னு எழுதுறாரு. அதாவது the baby embodies pure love. It is not tainted by any earthly considerations அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இங்க வார்த்தைகளோட தேர்வு மிக முக்கியமானது. குழந்தை அன்பை செய்யுதுன்னு அவர் சொல்லல. குழந்தையே அந்த தூய்மையான அன்பின் உருவகம், அதாவது எம்பாடிஸ் பியூர் லவ் அப்படின்னு சொல்றாரு. அது கரைப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, உலகியல் லாப நோக்கங்களால அது கரைப்படல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பெரியவங்களான நாம காட்டுற அன்பு ஏதோ ஒரு வகையில கரைப்பட்டுதான் இருக்கா? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு மிகச்சரியான கேள்வி. இப்போ நாம உறவுகளை எப்படி அணுகுறோம்னு நீங்களே நினைச்சு பாருங்க. ஒருத்தர்கிட்ட நாம பழகுறதுக்கு பின்னால கண்ணுக்கு தெரியாத ஒரு நெட்வொர்க்கிங் அல்லது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, ஒருவேளை நாளைக்கு நமக்கு அவங்களால ஒரு உதவி தேவைப்படலாம். அல்லது இவங்க நம்மள பத்தி மத்தவங்க கிட்ட உயர்வா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இதத்தான் ஆசிரியர் earthly consideration அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகியல் சார்ந்த கணக்குகள் நம்மளை அறியாமலேயே நம்ம அன்புல ஒருவித கரைய, அதாவது ஒரு டெயிண்ட உருவாக்கிடுது. ஆனா ஒரு 6 மாச குழந்தைய நினைச்சு பாருங்க. அந்த குழந்தை உங்களை பார்த்து சிரிக்கும்போது, நீங்க பெரிய கோடீஸ்வரரா, உங்களுக்கு சமூகத்துல எவ்வளவு அதிகாரம் இருக்கு, உங்ககிட்ட சிரிச்சா அதுக்கு என்ன லாபம்னு எந்த கணக்கும் அதுக்கு கிடையாது. ஆமா, அந்த குழந்தையோட சிரிப்பு முற்றிலும் நிகழ்காலத்தைச் சேர்ந்தது, எந்த ஒரு பின்னோக்கமும் இல்லாதது. அதனாலதான் அது ரொம்ப பியூரா இருக்கு. கண்டிப்பா. நாம எவ்வளவுதான் அன்பான மனிதர்களா இருந்தாலும் நம்மளோட ஈகோ அல்லது நம்ம சமூக அந்தஸ்து அந்த அன்பின் மேல ஒரு மெல்லிய திரைய போர்த்திடுது. அது ரொம்ப உண்மை. அடுத்ததா அந்த மூலப்பாடத்துல வர்ற ஒரு வரி இத வெறும் மனித உறவுகளுக்குள்ள சுருக்காம ஒட்டுமொத்த இயற்கையோட இணைக்குது. ஆமா, அந்த வரி ரொம்ப ஆழமானது. குழந்தையின் அன்பு அனைவரையும் ஈர்க்கிறது, குழந்தையின் முன்னிலையில் பாம்புகள் கூட சாந்தமாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு. The love of the baby appeals to all alike. Serpents even become docile in the presence of the baby. இது கேட்க கொஞ்சம் உருவகமா, அதாவது மெட்டபாரிக்கலா தோணினாலும் இதோட பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்குன்னு தோணுது. விலங்கியல் அப்புறம் மனித உளவியல் இரண்டையும் நாம இணைச்சு பார்த்தா இதோட ஆழம் நல்லாவே புரியும். இப்போ பாம்புகள் மாதிரியான ஊர்வனை எப்போ தாக்குது? அதுங்க பிறவியிலேயே கொடியவை என்பதாலோ இல்ல மத்தவங்கள துன்புறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் கண்டிப்பா கிடையாது. அதோட அடிப்படை உள்ளுணர்வு பயம். எதிரே வர்றவங்க தமக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் அப்படிங்கிற பயத்துல தான் தற்காப்புக்காக அதுங்க சீருது. ஒரு பெரியவர் பாம்பின் பக்கத்துல போகும்போது அவரோட உடம்புலயும் மனசுலயும் ஒருவித பதட்டமும் தாக்குவதற்கான ஆயத்தமும், அதாவது அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த பதற்றத்தை பாம்பு ஒரு அச்சுறுத்தலா உணருது. ஆனா ஒரு குழந்தைகிட்ட அந்த பதற்றமோ பயமோ எந்த ஒரு தீய நோக்கமோ அறவே கிடையாது. குழந்தைகிட்டே இருந்து வெளிப்படுறது ஒரு முழுமையான அச்சுறுத்தலற்ற ஒரு தூய்மையான அதிர்வலை. அதாவது ஆபத்தை உணராத தூய்மையான அன்பின் முன்னாடி
தற்காப்பு உணர்வுக்கு வேலை இல்ல. இது நாம மனிதர்கள் கிட்டயும் பார்க்க முடியுது. இப்போ அலுவலகத்திலயோ இல்ல குடும்பத்திலயோ எப்பொழுதும் கோபமா யாரையாவது தாக்கி பேசிக்கிட்டே இருக்கிற மனிதர்களை நாம டாக்ஸிக் அப்படின்னு சொல்றோம். ஆமா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட கைகள்ல ஒரு சின்ன குழந்தைய கொடுத்தா அந்த நிமிஷமே அவங்க முகத்துல இருக்கிற அந்த கடினத்தன்மை மாறிடுது இல்லையா? இது ஒரு மிகச் சரியான ஒப்பீடு. அந்த டாக்ஸிக் மனிதர்கள் கூட தங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிக்கிட்டு மத்தவங்க தங்களை ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் கோவத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. பார்ப்பும் இல்லாத ஒரு குழந்தையோட அன்பின் முன்னாடி அவங்களோட அந்த பாதுகாப்பு கவசம் தானாகவே உடைஞ்சிடுது. எந்த பாகுபாடும் இல்லாம அனைவரையும் ஒரு சேர ஈர்க்கும் தன்மை அப்படிங்கிறது தூய்மையான அன்போட மிகப்பெரிய வலிமை. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை. சரி, இப்போ தூய்மையான அன்புனா என்ன அப்படிங்கறத வரையறுக்க ஆசிரியர் அடுத்ததா ஒரு 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைக்கிறார். ஆமா, அத நாம தூய்மையான அன்பின் 3 இல்லைகள் அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம். முதலாவது, தூய்மையான அன்பில போட்டி இல்லை. பியூர் லவ் நோஸ் நோ காம்படிஷன். இதுக்கு அவர் கொடுக்கிற உதாரணம் தான் பலரையும் ரொம்ப சிந்திக்க வைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தையின் அன்பு இதற்கு உதாரணம், ஆனால் காதலர்களின் அன்பு அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமா, காதல நாம அன்போட உச்சகட்டமா திரைப்படங்கள்லயும் இலக்கியங்கள்லயும் கொண்டாடுறோம். ஆனா ஆசிரியர் அத தூய்மையான அன்பு இல்லைன்னு வெளிப்படையாகவே மறுக்கிறார். இது கொஞ்சம் விவாதத்திற்குரியதா இருக்கே. இப்போ இது நிச்சயமா பலருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஆனா காதலோட உளவியலை நீங்க கொஞ்சம் உற்று நோக்கினா ஆசிரியர் சொல்றது எவ்வளோ ஆழமான உண்மைன்னு புரியும். காதலர்களுக்கிடையே இருக்கிறது மிக தீவிரமான உணர்வு தான். அதை நாம குறைச்சு மதிப்பிடல. ஆனா அந்த அன்போட அடித்தளத்துல எக்ஸ்க்ளூசிவிட்டி, அதாவது பிரத்யேக உரிமை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. நீ என்ன மட்டும்தான் நேசிக்கணும், உன் உலகத்துல எனக்குத்தான் இடம் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அங்க இயல்பாவே வந்துடுது. ஆமா, உங்க துணையே வேறொருத்தர் கூட கொஞ்சம் அதிகமா நேரம் செலவிட்டா உங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பின்மை உருவாகுது இல்லையா? அந்த பாதுகாப்பின்மை தான் போட்டி. தன்னை விட வேற யாரும் முக்கியமாகிடக்கூடாது அப்படிங்கிற அந்த காம்படிஷன் இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு ஒருத்தர் சுதந்திரமா இயங்க விடாது. அது ஒரு விதமான பொசஷன். இத நாம இன்றைய சோஷியல் மீடியா காலத்தோட ரொம்ப ஈஸியா பொருத்தி பார்க்கலாம். தன் துணை வேறொருத்தரோட இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கு லைக் போட்டாலோ இல்ல சிரிச்சு பேசினாலோ கூட பெரிய சண்டைகள் வர்றத நாம பாக்குறோம். இது அடிப்படையில உன்னுடைய அன்பும் கவனமும் எனக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சொத்து அப்படின்னு நினைக்கிறதோடைய வெளிப்பாடுதான். அப்போ இது தூய்மையான அன்பு இல்ல, இது ஒரு வகையான ஆதிக்க மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. உரிமை கொண்டாடுதல் அப்படிங்கறது அன்போட ஒரு வடிவமா தோணினாலும் அது அன்போட எல்லையை ரொம்பவே சுருக்கிடுது. ஆனா குழந்தை இப்படி கிடையாது. ஆமா, ஒரு குழந்தை பேருந்துல பயணிக்கும்போது தனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற முற்றிலும் அறிமுகமில்லாத ஒரு நபரை பார்த்து எந்த போட்டியும் இல்லாம இயல்பா சிரிக்கும். அந்த குழந்தையோட மனசுல நான் இவரை பார்த்து சிரிச்சா அம்மா கோவப்படுவாங்களா அப்படின்னோ, இல்ல இவரை விட என் தாயை நான் அதிகம் நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒப்பீடோ போட்டியும் இருக்காது. குழந்தை எல்லாரையும் எந்த நிபந்தனையும் இல்லாம நேசிக்குது. எங்க போட்டி இருக்கோ, எங்க எனை மட்டும் அப்படிங்கிற சுயநலமோ பாதுகாப்பின்மையும் இருக்கோ, அங்க தூய்மையான அன்பு முழுமையா மலர முடியாது. அதத்தான் நாட் த லவ் ஆஃப் த லவர்ஸ் அப்படிங்கிற வரி ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துது. தூய்மையான அன்புல எந்தவிதமான ஆதிக்கமோ ஒப்பீடோ இருக்கக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கிட்டார். இப்போ அடுத்ததா நாம 2வது குணத்துக்கு வருவோம். பியூர் லவ் நோஸ் நோ ஃபியர், அதாவது தூய்மையான அன்புல பயம் இல்ல. ஆமா, ஆபத்துல தன் குழந்தைய காப்பாற்றும் ஒரு தாய இதுக்கு சான்றா காட்டுறார். A mother facing any danger to save her baby bears evidence to it. இது மனிதனோட அடிப்படை பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்ஸ்க்கே சவால் விடுற ஒரு விஷயமா இருக்கே. கண்டிப்பா. இப்ப மனிதனோட மூளை வடிவமைக்கப்பட்டிருக்கிற விதமே தற்காப்புக்காகத்தான், அதாவது செல்ஃப் பிரிசர்வேஷன். ஆமா, நீங்க ஒரு காட்டு தீயோ அல்லது ஒரு கொடிய விலங்கையோ பார்த்தா உங்க மூளையில இருக்கிற அமிக்டாலா உடனே ஓடி தப்பிச்சுக்கோ அல்லது எதிர்த்து போராடு அப்படிங்கிற சிக்னலை தான் கொடுக்கும். பயம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்மளை உயிரோட வச்சுக்க உதவுற ஒரு டூல். ஆனா ஒரு தாயின் முன்னாடி அவளோட குழந்தைக்கு ஒரு ஆபத்து வரும்போது அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க மூளையோட தற்காப்பு சிக்னல்கள் எல்லாமே செயலிழந்து போயிடுது. அந்த தாய் தன் உயிரை பத்தி ஒரு கணம் கூட சிந்திக்கிறதில்ல. நெருப்போ கொடிய விலங்கோ எதையும் எதிர்கொள்ள அவ உடல் தானாகவே பாயுது. அதாவது அந்த தருணத்துல அவளுக்கு பயம் இல்லை என்பதல்ல, அவளுக்குள்ள இருக்கிற அந்த தூய்மையான அன்பு பயம் அப்படிங்கிற உணர்வையே முற்றிலுமா அழிச்சிடுது அல்லது முறியடிச்சிடுதுன்னு சொல்லலாமா? 100% உண்மை. அந்த தாயின் உள்ளே இருப்பது ஒரு கணக்கீடு இல்லாத அன்பு. நான் என் உயிரை பணயம் வச்சு குழந்தைய காப்பாத்தினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எந்த கேள்வியும் அங்கே இல்ல. பயம் இருக்கிற இடத்துல
தூய்மையான அன்பு இருக்க முடியாது. அதே போல தூய்மையான அன்பு முழுமையா ஆக்கிரமிக்கும் போது அங்க பயத்துக்கு சிறிதும் இடமில்லை. தற்காப்பு அப்படிங்கிற இயற்கையோட மிகப்பெரிய விதியையே தூக்கி எறிகிற வலிமை தூய்மையான அன்புக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கறக்கு அந்த தாயோட செயலே நேரடி சாட்சியா அமையுது. இத கேட்கும்போதே ரொம்ப மெய்சில் இருக்க வைக்குது. அன்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு மென்மையான உணர்வு மட்டும் கிடையாது. அது மனிதர்களை அசாதாரணமான வீரர்களா மாத்துற ஒரு அசுர வலிமை அப்படிங்கறது இது காட்டுது. ஆமா. சரி, இப்போ நாம அன்றாட வாழ்வில அதிகம் சந்திக்கிற ஒரு சவாலுக்கு வருவோம். தூய்மையான அன்போட 3வது குணம். பியூர் லவ் மேக்ஸ் நோ பார்கெயின். அதாவது தூய்மையான அன்பு எந்த பேரமும் பேசுவதில்லை. உண்மையான நண்பனின் தியாகம் இதற்குச் சான்று அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. நாம பெரும்பாலும் உறவுகளை ஒரு கொடுக்கல் வாங்கலாவே பாக்குறோம் இல்லையா? அதுதான் இன்றைய நவீன கால உறவுகளோட மிகப்பெரிய சிக்கலே. நாம எல்லா உறவுகளையும் ஒரு மென்டல் லெட்ஜர், அதாவது ஒரு மனக்கணக்கு புத்தகத்தை வச்சிருக்கோம். நான் உனக்கு போன மாசம் உதவி செஞ்ச, அதனால இந்த மாசம் நீ எனக்கு உதவி செய்யணும். நான் உனக்கு பிறந்த நாள் பரிசளித்தேன், நீ எனக்கு என்ன தருவாய்? இப்படி இது நட்பா இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சரி, ஒருவித எதிர்பார்ப்பு கலந்த வியாபாரமாவே பல உறவுகள் மாறிடுச்சு. இதத்தான் ஆசிரியர் பார்கெயின், அதாவது பேரம் அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு இத தர்றேன், பதிலுக்கு நீ எனக்கு இத தரணும் அப்படிங்கிற பேரம் இருக்கிற இடத்துல அந்த அன்பு கரைப்பட்டுடுது. நான் உனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கேன், நீ எனக்காக இத கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கறதையே நம்ம அன்போட வெளிப்பாடா பலமுறை தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையான நட்பு அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டது இல்லையா? ஆமா, உண்மையான நட்பு அப்படிங்கிறது நிபந்தனையற்றது. ஒரு உண்மையான நண்பன் உங்களுக்காக ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம் செய்யும் பொழுது, இன்னைக்கு நான் இவனுக்கு உதவுறேன், எதிர்காலத்துல இவன் எனக்கு உதவுவான் அப்படிங்கிற கணக்கு வழக்க அவன் பாக்குறதில்ல. அவனோட தியாகம் ரொம்ப தன்னிச்சையானது, ஸ்பான்டேனியஸ் ஆனது. அந்த உதவியை செஞ்சுட்டு அவன் அதை மறந்துடுவான். பதிலுக்கு ஒரு நன்றியை கூட அவன் எதிர்பார்க்க மாட்டான். எந்த ஒரு உறவுல நீ நான் அப்படிங்கிற கணக்கீடுகள் இல்லையோ, எங்க பிரதிபலன் எதிர்பார்க்கப்படலையோ, அங்க மட்டும்தான் தூய்மையான அன்பு இருக்கு. அந்த நிபந்தனையற்ற தியாகம்தான் தூய்மையான அன்பில எந்த பேரத்திற்கும் இடமில்ல அப்படிங்கறத ஆணித்தரமா நிரூபிக்குது. அருமையான விளக்கம். இப்போ போட்டி இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, பேரம் இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் இல்லாத ஒரு அன்பை நாம அடையறது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இப்ப வருது. இந்த சிந்தனையோட உச்சகட்டமா மூல பாடத்தோட இறுதி வரிகள் அமையுது. ஆசிரியர் இத மகாபாரதத்தோட ஒரு மாபெரும் தத்துவத்தோட இணைக்கிறார். Pure love is equated with God. A man of pure love alone can be a benefactor. அதாவது தூய்மையான அன்பு கடவுளுக்கு சமமாக கருதப்படுது. அப்படிப்பட்ட அன்பு கொண்ட ஒரு மனிதன் மட்டுமே உண்மையான கொடையாளியா இருக்க முடியும். இந்த வரிகளை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்பை ஏன் இறைநிலைக்கு சமமா சொல்றாங்க? இதுவரைக்கும் நாம பார்த்த குணங்களை கொஞ்சம் தொகுத்து பாருங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது, எல்லாரையும் சமமா பாவிக்கிறது, தற்காப்பை பற்றி கவலைப்படாதது, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதது. இந்த குணங்களை நாம யாருக்கு உரியதா பாக்குறோம்? இயற்கைக்கு அல்லது இறைவனுக்கு? ஆமா, சூரியன் உலகிற்கு ஒளியை கொடுக்குது. அது செல்வந்தர்கள் வீட்டின் மேல மட்டுமா பிரகாசிக்குது? கிடையாது. மழை எல்லா இடங்கள்லயும் சமமாத்தான் பொழிக்கிறது. நான் உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சம் தரேன், எனக்கு பதிலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு இயற்கை என்றாவது பேரம் பேசியிருக்கா? இல்லவே இல்ல. இயற்கை எப்படி எந்த போட்டியும் பயமும் பேரமும் இல்லாம தன்னை முழுமையா வழங்குதோ, அதுபோலவே ஒரு மனிதன் எதிர்பார்ப்பற்ற தூய்மையான அன்பை வெளிப்படுத்தும் போது அவன் இறைநிலைக்கு சமமா உயர்ந்துடுறான். அப்படியானால் பெனிஃபேக்டர், அதாவது உண்மையான கொடையாளி அப்படிங்கிறவர் யார்? தன்னிடம் இருக்கிற அதிகப்படியான பணத்தையோ பொருளையோ பிறர்க்கு கொடுக்கறவர் மட்டும் கொடையாளியாகிட முடியாதா? நிச்சயமா முடியாது. இன்னைக்கு பலரும் தொண்டு செய்யறாங்க. ஆனா ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்துட்டு அதோட முகப்பில தான் பேர் பெரிதா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது கொடை கிடையாது. அது ஒரு வகையான சமூக விளம்பரம், ஒரு PR ஸ்டண்ட் அல்லது ஒரு பேரம். உண்மையான கொடையாளி அப்படிங்கிறவர் தன் செயலுக்கு எந்த புகழோ புண்ணியமோ கூட கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. கொடுப்பது என் இயல்பு, மத்தவங்களோட துன்பத்தை துடைப்பது என் கடமை அப்படிங்கிற அந்த தூய்மையான அன்போட உந்துதலால் மட்டுமே ஒருத்தன் கொடுக்கறான்னா அவன் மட்டுமே உண்மையான கொடையாளியா இருக்க முடியும். அவனோட செயல்ல எந்த ஒரு எர்த்லி கன்சிடரேஷனும் இருக்கிறதில்ல. மகாபாரதம் வலியுறுத்துறதும் இந்த நிபந்தனையற்ற கொடையத்தான். இது உண்மையிலேயே ஒரு ஐ ஓப்பனிங் சிந்தனை. நாம காட்டுற அன்பையும் நம்ம செய்யற உதவிகளையும் சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு மிகச்சிறந்த அளவுகோல இந்த தேடல் நமக்கு கொடுத்திருக்கு. ஆமா.
நாம இந்த ஆழமான உரையாடலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம சிந்திச்சு பார்த்தத ஒரு முறை மனசுக்குள்ள அசை போட்டு பாப்போம். எந்த உலகியல் கணக்குகளும் இல்லாம எந்த பாகுபாடும் காட்டாம எல்லாரையும் இருக்கிற குழந்தையோட இயல்பில தூய்மையான அன்பு இருக்கு. காதலர்களுக்கு இடையே இருக்கிற அந்த பிரத்யேக உரிமை அப்படிங்கிற போட்டி அதுல இல்ல. தன் உயிரை பற்றிய பயம் துளியும் இல்லாம நெருப்புல பாயிர தாயின் தைரியத்துல அந்த அன்பு வெளிப்படுது. நான் உனக்கு என்ன செஞ்சேன், நீ எனக்கு என்ன செய்வாய் அப்படிங்கிற எந்த பேரமும் பேசாத நண்பனோட தியாகத்துல அது வாழுது. இப்படிப்பட்ட பேரமற்ற போட்டியற்ற பயமற்ற அன்புதான் மனிதனை இறைநிலைக்கு உயர்த்துது அப்படிங்கறத சுவாமி சித்பாவனந்தரோட வரிகள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்தியிருக்கு. நாம தினசரி வாழ்வில பயன்படுத்துற சாதாரண அன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால இவ்வளவு பெரிய தத்துவமும் உளவியலும் இருக்கிறத புரிஞ்சிக்கிறது நம்மள நாமே மேம்படுத்திக்க ஒரு சிறந்த வழின்னு நான் சொல்றேன். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு கேள்வி. ஆமா, இந்த அறிவு பயணத்துல எங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களை தான் கேக்குறேன். உங்க வாழ்க்கைய உங்களை சுற்றியுள்ள உறவுகளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க உங்க குடும்பத்தினர்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ ஏன் சக பணியாளர்கள்கிட்டயோ காட்டுற அன்புல எங்கேயாவது ஒரு கணக்கு புத்தகம் மறைஞ்சிருக்கா? அவங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஏமாற்றம் உங்களுக்குள்ள வருதுன்னா அங்க ஒரு பேரம், அதாவது ஒரு பார்கெயின் இருக்குன்னு அர்த்தம். அவங்க மத்தவங்கள விட எங்கிட்ட மட்டும்தான் நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா அங்க ஒரு போட்டி இருக்குன்னு அர்த்தம். விடை பெறறதுக்கு முன்னாடி உங்க ஆழ் மனதுல தொடர்ந்து ஒலிக்க வேண்டிய ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நாம எல்லாரும் முழுமையா தூய்மையான அன்பை ஒரே நாள் அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா இன்னைக்கு ஒரு நாளுக்காவது வெறும் 24 மணி நேரத்துக்கு உங்க உறவுகள்ல இருக்கிற அந்த எதிர்பார்ப்புகளையும் கணக்கு வழக்குகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு குழந்தைய போல எந்த லாப நோக்கமும் இல்லாம, ஒரு உண்மையான நண்பனை போல எந்த பேரமும் இல்லாம நீங்க அன்பை காட்டத் தொடங்கினா உங்களை சுற்றி உள்ள உலகம் எவ்வளவு வியக்கத்தக்க வகையில மாறும். உங்க மன அழுத்தம் எவ்வளவு குறையும் அப்படிங்கறதை யோசிச்சு பாருங்க. இதச் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த உரையாடல் உங்க சிந்தனையில ஒரு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கும். உங்க அன்றாட உறவுகளை புதிய கோணத்துல அணுக ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் இதுபோல உங்களை சிந்திக்க வைக்கிற மற்றொரு நுணுக்கமான அலசலோட சந்திப்போம். அதுவரை நிபந்தனையற்ற அன்பை பகிர முயல்வோம். நன்றி.